ஓம் சாந்தி 7-3-2024 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, தந்தையின் கடமை முட்கள் நிறைந்த காட்டை அழித்து மலர்கள் நிறைந்த தோட்டமாக ஆக்குவதாகும். இதன் மூலம் நம்பர் 1 குடும்ப கட்டுப்பாடு நடந்து விடுகிறது. கேள்வி: ஃபேமிலி பிளானிங், அதாவது குடும்ப கட்டுப்பாட்டின் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாஸ்திரம் எது, எப்படி? பதில்: கீதைதான் குடும்ப கட்டுப்பாட்டின் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாஸ்திரம். ஏனென்றால் கீதையின் மூலம்தான் பாபா அநேக அதர்மங்களை அழித்து ஒரு தர்மத்தை ஸ்தாபனை செய்தார். கீதையில்தான் காமம் பரம எதிரி என்ற மகா வாக்கியம் இருக்கிறது. எப்போது காமம் என்ற மிக பெரிய எதிரி மீது வெற்றி அடைகிறீர்களோ அப்போது குடும்ப கட்டுப்பாடு தானாகவே நடந்துவிடும். இது ஒரு தந்தையின் காரியம், எந்த ஒரு மனிதனுடையதும் அல்ல. ஓம் சாந்தி. சிவ பகவான் வாக்கு. தந்தை அமர்ந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். இந்த உலகத்தை அவசியம் அசுர உலகம் என்றுதான் சொல்வார்கள். தெய்வீக உலகத்தில் மனிதர்கள் மிக குறைவாக இருப்பார்கள். இப்போது இந்த ரகசியத்தையும் கூட அனைவருக்கும் புரிய வைக்க வேண்டும். ஃபேமிலி பிளானிங் மினிஸ்டர்ஸ், அதாவது யார் ஹெல்த் மினிஸ்டர்ஸ் அல்லது சுகாதார அமைச்சர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். என்ன புரிய வைக்கணும்? அவர்களிடம் கீதையில் கூட குடும்ப கட்டுப்பாட்டின் கடமையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்படி அது ஒரு தந்தையின் கடமை என்று சொல்லுங்கள். கீதையை அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள். கீதை குடும்ப கட்டுப்பாட்டின் சாஸ்திரமாகும். அதாவது காமம் மகா எதிரி, இது கீதையில தானே இருக்கு. அதே நேரத்தில் நான் வருவதே அதர்மத்தை அழித்து ஒரு சத்திய தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்காக. இந்த வாசகங்கள் எல்லாம் இருக்கு, இதை சொல்லி புரிய வைங்க அப்படின்றார். இப்பொழுது ஜனத்தொகை அதிகமாக இருக்கிறது. நிறைய மனிதர்கள் இருப்பதினால் அதிகமான குப்பைகள் உருவாகிவிட்டிருக்கிறது. அங்கு மிருகங்கள் பறவைகள் ஆகிய அனைத்தும் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். அவற்றை பார்த்த உடனேயே மனமகிழ்ச்சி ஏற்படும். பயப்படுவதற்கான விஷயம் இருக்காது. நீங்கள் என்னை அழைத்ததே குடும்ப கட்டுப்பாடு செய்யுங்கள் என்பதற்காக தான். அதாவது தூய்மையற்ற குடும்பங்களை திரும்பி அழைத்து செல்லுங்கள், தூய்மையான குடும்பத்தை ஸ்தாபனை செய்யுங்கள் என்று அழைத்தீர்கள். பாரலோகீக தந்தை சத்யுகத்தின் பிளானிங்கை ஃபர்ஸ்ட் கிளாஸாக செய்கிறார் என்று குழந்தைகளாகிய நீங்கள் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். இந்த முட்கள் நிறைந்த காட்டை அழித்து விடுகிறார். இந்த மூங்கில் காடு முழுவதும் தீப்பிடிக்கப் போகிறது. இந்த காரியம் தந்தையினுடையது. நீங்கள் எதுவும் செய்ய முடியாது. எவ்வளவுதான் உழைத்தாலும் யாராலும் வெற்றி பெற முடியாது என்று புரிய வைக்க வேண்டும். அதாவது ஒரு பக்கம் ஜனத்தொகையை குறைக்கணும்னு சொல்லிட்டு ஃபேமிலி பிளானிங் பண்ணுவாங்க. அதுவும் உங்கள் கையில் இல்லை அப்படின்னு புரிய வைங்க. என்னதான் நீங்கள் பண்ணாலும் அதில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியாது அப்படின்னு சொல்லுங்க அப்படின்றார். ஏன்னா மேலிருந்து ஆத்மாக்கள் கீழே வந்தே ஆகணும். எங்கள் ஃபேமிலி பிளானிங் அது இதுன்னு செய்கிறதுனால இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ட்வின்ஸ் பிறக்கிறது சர்வசாதாரணமாக இருக்குது. அதே போல் இந்த உலகத்தையே ஒரு நல்ல உலகமாக்கணும்னு சொல்லி 5 இயர் பிளான்ஸ் 10 இயர் பிளான்ஸ் அப்படின்னு எல்லாம் செய்கிறாங்க. ஆனாலும் சத்தியுகத்தினுடைய பிளானிங்கை பாருங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பாபாவுடைய பிளானிங்கை புரிய வைங்க அப்படின்றார். என்னதான் நீங்கள் பிளான் பண்ணாலும் இந்த மூங்கில் காடு தீ பற்றி எரிய போகுது, இதெல்லாம் புரிய வைங்க. அதாவது இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டராக இருக்கும் போது அவங்கள ஒரு எக்ஸிபிஷனுக்கு கூப்பிட்ருக்காங்க, எல்லாம் புரிய வச்சுருக்காங்க. மனோகர் தாதி இன்னும் மற்ற தாதிமார்கள் எல்லாம் புரிய வச்சுருக்காங்க. அதையெல்லாம் கேட்டுட்டு
இந்திரா காந்தி சொன்னாங்களாம், நாங்க செய்ற வேலைய நீங்க செய்துட்ருக்கீங்க. ஏன்னா, அப்போ ஃபேமிலி பிளானிங் ப்ராஜெக்ட் வந்து பீக்ல இருந்தது. ஆகையால அவங்க அப்படி சொன்னாங்களாம். பாபா கூறுகிறார், எந்த காம விகாரத்தை உங்களுடைய நண்பன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, அது உங்களுடைய மிக பெரிய எதிரி. கண்காட்சிகளில் இந்த லக்ஷ்மி நாராயணரின் சித்திரத்தை எப்போதும் ஃப்ரண்ட்லேயே வையுங்கள். மேலும் அதற்கு நன்றாக விளக்குகள் ஆகியவற்றினால் அலங்கரியுங்கள். சீரியல் லைட்ஸ் எல்லாம் போட்டு அட்ராக்டிவாக வைங்க அப்படின்றார். ஃப்ரண்ட்ல இருந்ததுன்னா அதை பார்த்து மக்கள் உள்ளே வருவாங்க. ஆகையால் கண்காட்சிகளில் இந்த டிரான்ஸ்லைட் இருக்க வேண்டும். அனைவரும் தெளிவாக பார்க்க முடியும்படி இருக்க வேண்டும். மனிதர்களோ அஞ்ஞான தூக்கத்தில் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இவை அனைத்தும் அழிந்து போகும். யார் விகாரமற்றவர்களாக ஆகிறார்களோ அவர்களின் குடும்பங்கள்தான் வந்து ராஜ்யம் செய்யும். பாபா அனைவருடைய கணக்கு வழக்குகளை முடிக்க வைத்து தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து செல்கிறார். இவ்வளவு குப்பைகள் அனைத்தையும் அங்கே கொண்டு போக மாட்டார். சீச்சி ஆத்மாக்கள் அங்கே செல்ல முடியாது. ஆகையால் பாபா வந்து மலர்களாக மாற்றி அழைத்து செல்கிறார். இது போன்ற விஷயங்களை பற்றி சிந்தனை கடலை கடைய வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது இந்த ஈஸ்வரிய தொழிலை செய்ய வேண்டும். அனைவருக்கும் புரிய வைக்க வேண்டும். அனைவரும் அசுர உறக்கத்தில் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எழுப்ப வேண்டும். நன்கு ஃபர்ஸ்ட் கிளாஸாக புரிய வைப்பவர்களாக ஆக வேண்டும். குழந்தைகளே தூய்மையாகுங்கள் என்று பாபா புரிய வைத்து கொண்டே இருக்கிறார். அதாவது முதல்ல ஞானத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், நல்ல சிந்தனை செய்யணும், சிந்தனை கடலை கடையணும், அதுக்கப்புறம் தூய்மையாகணும். அப்போ தான் மற்றவங்களுக்கும் நல்லா புரிய வைக்க முடியும். பிறருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸாக புரிய வைக்கக்கூடியவர்கள் ஆக முடியும் அப்படின்றார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தன்னுடைய நிலையை சதா ஒரே சீரானதாக, ஆடாத அசையாததாக ஆக்குவதற்கு யாருடைய பெயர் ரூபத்தையும் பார்க்க கூடாது. சகோதர சகோதரனை பாருங்கள், பார்வையை தூய்மையாக்குங்கள். ஞானம் புரிய வைப்பதற்கு ஆன்மீக தன்மையை தாரணை செய்யுங்கள். 2வது பாயிண்ட், தந்தையின் அன்பை பெறுவதற்கு தந்தைக்கு சமமான தொழில் செய்ய வேண்டும். யார் அசுர தூக்கத்தில் தூங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை எழுப்ப வேண்டும். வெள்ளையானவராகி மற்றவர்களையும் வெள்ளையாக்க வேண்டும். வரதானம், தன்னுடைய சரள சுபாவம் மற்றும் சுபபாவத்தின் மூலம் கள்ளங்கபடமற்ற தந்தையின் அன்பை அனுபவம் செய்யக்கூடிய கவர்ந்திழுக்கும் மூர்த்தி ஆகுங்கள். அதாவது ஆகர்ஷண மூர்த்தி ஆகுங்கள். கள்ளங்கபடமற்ற குழந்தைகள்தான் கள்ளங்கபடமற்ற தந்தைக்கு மிகவும் பிரியமானவர்கள். கள்ளங்கபடமற்ற தன்மை என்றால் சதா சரள சுபாவம், சுபபாவம் மற்றும் சுத்தம் நிறைந்தவராக இருப்பதாகும். அதாவது மனம் மற்றும் கர்மம் இரண்டிலும் உண்மையாகவும் தூய்மையாகவும் இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட குழந்தைகள் கவர்ந்திழுக்கக்கூடிய மூர்த்தியாகி தந்தையையும் தன் பக்கம் ஈர்க்கிறார்கள். கள்ளங்கபடமற்ற தந்தை அப்படிப்பட்ட சரள சுபாவமுடைய கள்ளங்கபடமற்ற குழந்தைகளின் குணங்களின் மாலையை நினைக்கிறார். பகவானுக்கு கள்ளங்கபடமற்ற தன்மைதான் பிடிக்கும். குழந்தைகளாகிய நீங்கள் உங்களுடைய கள்ளங்கபடமற்ற தன்மையின் மூலம்தான் பகவானையும் மோகத்தில் ஈர்த்து விட்டீர்கள்.
அவரை தன்னுடையவராக ஆக்கிக்கொண்டு விட்டீர்கள். ஸ்லோகன்: தன்னுடைய முகம் மற்றும் நடத்தை மூலமாக குணங்கள் மற்றும் சக்திகளின் பரிசை பகிர்ந்து கொடுப்பதுதான் சுப பாவனை மற்றும் சுப விருப்பங்கள் ஆகும். ஓம் சாந்தி. இன்றைய அவ்வியக்த சமிகை: எங்கே பிச்சைக்காரர் ஆக வேண்டுமோ அங்கே ராஜாவாக ஆகக்கூடாது. இந்த புத்தியின் அதிசயம் இருக்க வேண்டும். நேரம் எப்படியோ விஷயம் எப்படியோ அதற்கேற்ற சொரூபமாக ஆகிவிடுங்கள். இதற்கு முக்கியமாக நிர்ணயிக்கும் சக்தி தேவை. மேலும் நிர்ணய சக்தி எப்போது வரும் என்றால், எப்பொழுது உள்ளும் புறமும் உண்மையாகவும் சுத்தமாகவும் இருக்கிறதோ அப்பொழுது வரும். சில நேரங்களில் நஷ்டம் ஏற்படும், பொருள் சேதம் ஏற்படும், அல்லது சொத்து தகராறு, வரவேண்டிய ஆஸ்தி வராது, ஏமாற்றுவாங்க, இப்படியெல்லாம் நடக்கும். அந்த மாதிரி நேரத்தில் ஃபீல் பண்ணக்கூடாது, கவலைப்படக்கூடாது, துக்கப்படக்கூடாது. அப்போ பெக்கர் ஆயிடணும். நான் பெக்கர், என்னுடையதே எல்லாத்தையும் நான் பாபாவுக்கு ஒப்படைச்சிட்டு நான் பெக்கராக இருக்கிறேன். என்னுடையதுன்னு எனக்கு எதுவுமே இல்லை, நானே பெக்கர். அப்போ எனக்கு எங்கிருந்து என்னுடைய ஆஸ்தி, என்னுடைய பொருள், என்னுடைய விஷயங்கள் அப்படின்னு வந்தது? முற்றிலும் பெக்கர் ஆகிட்டு எனக்கு ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு உணருங்க. அதே நேரத்தில் ராஜாவாக இருக்க வேண்டிய நேரத்தில் ராஜாவாக இருக்கணும். நீங்கள் பெக்கராக இருக்க வேண்டிய இடத்துல ராஜாவாக அதிகாரம் பண்ணீங்கன்னா விஷயங்கள் இன்னும் கெட்டு போயிடும். அங்கே ஒன்றும் அடையவே முடியாது. எங்கு ராஜாவாக இருக்கணுமோ, அதாவது குடும்ப தலைவனாக நீங்கள் இருக்கலாம், அல்லது ஒரு எம்டியாக இருக்கலாம். அந்த நேரத்தில் நீங்கள் நிர்ணயங்கள் எடுக்கணும், டைரக்ஷன் கொடுக்கணும். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ராஜாவாக இருந்து டைரக்ஷன் கொடுக்கணும். அந்த நேரத்தில் நான் தான் பெக்கராச்சே, எனக்கு ஒரு பாபா தான் அப்படின்னு இருக்கக்கூடாது. அதனால சமயோஜித புத்தி வேணும் அப்படின்றார். ஓம் சாந்தி. என்னுடைய